இன்னைக்கு தமிழகத்துல மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்க. அது சரி அது உங்க அரசியல். நீங்க எதிருங்க, இல்ல எதிர்க்காம இருங்க. அது வேற பட்சம். ஆனா இருமொழி கொள்கையில எங்கெல்லாம் தமிழ் மொழி இருக்குது, எத்தனை ஸ்கூல்ல இருக்குது அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு தமிழ் கூட தெரியாத பசங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ரைட்டு தான். அப்போ அது யார் தப்பு? தமிழக பள்ளியில தமிழ் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு டீச்சர்ஸை அங்கே நிரப்பப்படாமல் நீங்கள் வச்சிருக்கிறதா இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு ஏழை மாணவன் மேலே வரணும்னு சொல்லி நீங்கள் நிதியை நீங்கள் ஒதுக்கி மத்திய மாநில ரெண்டு அரசும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏழையாக தான் இருக்கணும், நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கீங்க. தமிழ் மொழியை அனைத்து பிரைவேட் ஸ்கூல்லையும் கட்டாயம் ஆக்கிட்டு நீங்கள் இருமொழி கொள்கையை பற்றி பேசுங்க.